நன்றாக வாழ்ந்தவர்கள் என்றுமே கெட்டதும் இல்லை. சோதனையான வாழ்க்கை என்றுமே நிரந்தரமும் அல்ல. அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை நினைத்து நினைத்து கலங்காதே. உன்னுடைய கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகப்படுத்தியும் நீ இறங்கும் சமயத்தில் உன்னை உதாசீனப்படுத்தியும் செல்பவர்கள்தான் இங்கு அதிகமாக இருக்கின்றனர். இதுதான் வாழ்க்கை குழந்தையே, அவ்வளவுதான் வாழ்க்கை. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் முடிந்து போனதற்காக நீ வருந்திக் கொண்டே இருந்தால், இனி நடப்பதை நினைத்து பயந்து கொண்டே இருந்தால் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. எது வந்தாலும் வரட்டும், எது போனாலும் போகட்டும் என்று அப்படியே இருந்துவிடு. உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை பற்றியும் உன்னுடைய நல்ல மனதை பற்றியும் உன்னுடைய நல்ல எண்ணங்களை பற்றியும் மற்றவர்கள் தானாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து நான் நல்லவன், நான் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே செய்வேன், என்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்கும் என்று மற்றவர்களிடம் போய் நீயே சொல்லிக் கொண்டு இருப்பது உனக்கு அழகல்ல குழந்தையே. மற்றவர்கள் உன்னை பற்றி தானாகவே புரிந்து கொண்டு அவர்களே உன்னை பெருமையாக பேசும்படி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது, அழகும் கூட. உன்னிடம் அன்பாக யாராவது பேசினால் போதும், உடனே கர்ணனைப் போல அனைத்தையும் வாரி வாரி கொடுத்து விடுவாய். பின் அதை கொடுத்து விட்டோமே, ஏன் இப்படி நடந்து கொண்டோம் என்று மீண்டும் மன வருத்தத்தோடு உட்கார்ந்து விடுவாய். தேவைப்படும் நேரத்தில் வரும் நண்பர்களும் சரி, உறவுகளும் சரி, உன்னுடைய நிலை தடுமாறும் சமயத்தில், உன்னுடைய நிலை கீழே இருக்கும் சமயத்தில் உன் அருகில் வரக்கூட யோசிப்பார்கள். ஏன், உன்னுடைய நிழல் கூட மறைந்துவிடும். அவ்வளவுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நினைத்து இப்படியாகிவிட்டதே, என் வாழ்க்கையில் என்னாகுமோ ஏதாகுமோ என்று பயந்து கொண்டே இருக்காதே. வருவது வந்து கொண்டே இருக்கட்டும். எது நடந்தாலும் மனித மனதை சரிசமமாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று முடிவு செய்யப்பட்டது, உனக்கு என்று தீர்மானிக்கப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அதை யாரும் தடுக்கவே முடியாது. உன்னிடம் இருந்து அதை பறிக்கவும் முடியாது. உனக்கான ஒரு இனிமையான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி நாளை உன் கைகளில் வந்து சேரும். இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு இன்று இரவை நல்லபடியாக துவங்கு. நாளை விடியலை நல்லபடியாக துவங்கு. நாளை உனக்கான ஒரு பெரும் மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. எதை நீ இழந்தாலும் கலங்கி விடாதே. உன் துயரங்களை போக்க உன் சாயி தேவா நான் இருக்கிறேன். உன் சாயி தேவா உன் அருகிலேயே உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக நீ வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? உனக்கு தெரியும் தானே, உன் அப்பா எப்பொழுதும் உன்னுள்ளேயே இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு செய்து கொடுப்பேன் என்று உனக்கு தெரியும் தானே. பின் ஏன் உனக்கு இந்த மனக்குழப்பம்? எப்பொழுதுமே பொறுமையாக இரு, தைரியமாக இரு. மனதை குழப்பிக்கொண்டு வீண் குழப்பத்தை நீயே ஏற்படுத்தி கொண்டே இருப்பாதே. எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் எல்லாம் தேவையே இல்லை. உன்னுடைய அன்பு மட்டுமே போதும். நான் உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பேன். என் குழந்தையாகிய உன்னை மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைப்பதே உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். நிழலாக நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து உனக்கு தேவையானதை அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையானதை வழங்க உன் அருகிலேயே எப்பொழுதும் நான் இருப்பேன். மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போகப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இந்த ஆச்சரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்று நீயே அதிசயிக்கும் வண்ணம் பல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நான் அதை பார்க்கத்தான் போகிறேன். உன்னுடைய சந்தோஷமான முகத்தை நான் பார்த்து கொண்டுதான் இருப்பேன்.
நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும். இதுவரை உன்னை விட்டு விலகியவர்கள், உன்னை ஏளனமாக பேசியவர்கள் தன்னுடைய தவறையெல்லாம் உணர்ந்து உன் அன்பை புரிந்து கொண்டு நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வர வைப்பேன் உன் சாயி தேவா. அதற்கான நல்ல நேரம்தான் இது. எதற்காகவும் அஞ்சாதே. நான் உன்னோடுதான் எப்பொழுதும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. உனக்கான நல்ல நிகழ்வை நான் ஏற்படுத்தாமல், நான் அதை நிகழ்த்தாமல் ஓயவே மாட்டேன். உன் அப்பா இருக்கும் பொழுது, உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய்? சந்தேகம் எப்பொழுதுமே உனக்கு தேவையில்லை. என்னுடைய பூஜைகளும் என்னுடைய அணுகுமுறைகளும் என்னுடைய பிரார்த்தனையும் சாயப்பாவை போய் சேர்கிறதா இல்லையா என்ற குழப்பமே உனக்கு வேண்டாம். நீ பூஜை செய்ய வேண்டும். நீ எனக்காக விரதம் இருக்க வேண்டும். நீ என்னிடம் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே நான் எதிர்பார்ப்பதே கிடையாது. ஒரு முறை அப்பா என்று கூறினாலே போதும். ஒரு முறை சாயி என்று மனதால் நினைத்தாலே போதும். என் உருவத்தை உன் கண்முள் நிறுத்தினாலே போதும். உனக்கு தேவையான அனைத்தையும், உனக்கு நிரந்தர நன்மையாக அனைத்தையும் உனக்கு கொன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய போக்கை நான் எப்பொழுதும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு தெரியாமல் உன்னை எதுவும் நெருங்கவும் முடியாது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். மற்றவர்கள் இனி உன்னால் எழவே முடியாது என்று நினைக்கிறார்களா? அப்பொழுதும் கலங்காதே. எது நடந்தாலும் பயந்து விடாதே. வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் கலங்காதே. அனைத்திற்கும் என் அப்பா இருக்கிறார் என்று தைரியமாக நில். தன்னம்பிக்கையோடு எழுந்து நில். உன் தன்னம்பிக்கைக்கு, உன் நம்பிக்கைக்கு தக்க பதில் நான் உனக்கு வழங்குவேன். முடிந்ததை தொடரவும், முடியாததை நடத்தி வைக்கவும், நீ கேட்காததை உனக்கு கிடைக்க வைக்கவுமே உன் சாயப்பா எப்பொழுதும் உன்னிடம் நிரந்தரமாக வாசம் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே. அந்த துன்பங்கள் உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன் வாழ்க்கையை புரிய வைக்க, உன்னையே உனக்கு புரிய வைக்கத்தான் அந்த துன்பங்கள் உனக்கு நிகழ்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னை காயப்படுத்துவதற்காகவோ, உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உனக்கு கண்ணீரை வர வைப்பதற்காகவோ நான் அந்த சோதனைகளை உனக்கு கொடுக்கவில்லை. அதை நான் நிகழ்த்தவும் இல்லை. உன் வாழ்க்கையை நெறிப்படுத்த, உன் வாழ்க்கையை நல்ல பாதையில் அழைத்து செல்வதற்காகவே நான் அனைத்தையும் செய்கிறேன். உனக்கான நல்ல வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. முழு நம்பிக்கையோடு உன்னுடைய கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி, அந்த நல்ல நிகழ்வு, அந்த மனம் குளிரும் அந்த நல்ல வாய்ப்பு உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சில மணி நேரமே மீதம் இருக்கிறது. நீ மிகவும் நேசித்த, மனதால் விரும்பிய, உன் மனதிற்கு இனிமையானவரிடமிருந்து ஒரு நல்ல தகவல் வரும். அதற்கான அறிகுறி உனக்கு இன்றே தெரியும். உனக்காகவே, உனக்கு கொடுப்பதற்காகவே, நீ ஆசைப்பட்டதை உனக்கு நிறைவேற்றுவதற்காகவே என் சமாதியிலும் நான் இன்னும் உயிரோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பிள்ளையாகிய உனக்கு அனைத்தையும் கொடுத்து நீயும் அதை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டு அனைத்து விதமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, விருப்பமும் கூட. மழை வருவதற்கு முன்பாக எப்படி இடியும் மின்னலும் வந்து தாக்குமோ அதுபோலத்தான் நீயும் உன் வாழ்க்கையில் இடியையும் மின்னலையும் உன் பிரச்சனைகளாகவும் உன்னுடைய சோதனைகளாகவும் இதுவரை சந்தித்து கொண்டிருந்தாய். இப்பொழுது இடி மின்னலெல்லாம் முடிந்து மழை வருவது போல, சாரல் காற்று வீசுவது போல, புயலுக்கு பின்னே அமைதி என்ற தத்துவத்தின்படி உன் வாழ்க்கையில் போராட்ட காலமெல்லாம் முடிந்து தென்றலாய் உன் வாழ்வு வருடப் போகிறது. கஷ்டகாலமெல்லாம் முடிந்து மழை சாரலாய் உன் வானம், உன்னுடைய வாழ்வு சந்தோஷமாகவே நனையப் போகிறது.
எல்லாமே உனக்கு சாதகமாக முடிந்து சந்தோஷ காலம் உன்னை தேடி வரப்போகிறது சர்வ நிச்சயமாக. உன்னுடைய மனதிற்கு பிடித்தமான ஒரு உறவு தினம் தினம் யாருக்காக இத்தனை நாட்களாக வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த உறவு மனம் திருந்தி உன்னோடு வாழ வேண்டும் என்ற மன மாற்றத்தோடு உன்னை தேடி வருகிறது. அதற்கான அழைப்பு உனக்கு மிக சில மணி நேரத்தில் வந்துவிடும். சாயியே சர்வதம், சாயியே உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நாமெல்லாம் சாயப்பாவை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளைகளை நடு காட்டில் நிர்கதியாய் விட்டுவிட்டு நான் எப்பொழுதும் சென்று விடமாட்டேன், போகவும் மாட்டேன். சாயப்பாவின் பார்வை முழுமையான பார்வை நம்மேல் விழுந்துவிட்டது. சாயப்பாவின் பார்வை நம்மீது விழுந்துவிட்டது என்றால் நம் வாழ்க்கையில் சந்தோஷம் எப்பொழுதும் நிலைத்து இருக்கும்படி பாபா செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயிநாதர் எல்லோருக்குமே துணையாக இருப்பார். எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மை விட்டு கொடுக்காமல் நம்முடனேயே இருந்து அந்த கஷ்டத்திற்கான ஒரு தீர்வை கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. சாயப்பாவிடம் பிரார்த்தனை வைக்கும் பொழுது எனக்கு இந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் நிகழுமா நிகழாதா என்ற கேள்விக்குறியோடு பிரார்த்தனையை வைக்காமல் என் வாழ்க்கைக்கு எது நல்லது, என் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், என் வாழ்க்கைக்கு எதை நிறைவேற்றினால் நான் மகிழ்வோடு என் வாழ்க்கையை வாழ்வேன் என்பது உங்களுக்கு தெரியும் சாயிநாதரே. என் வாழ்க்கைக்கு எது தகுந்ததோ அதை தகுந்த நேரத்தில் எனக்கு தருவீங்கள், குடுங்கள் என்று மன்றாடி கேட்கலாம். சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதம் நம் அனைவருக்கும் கிடைக்கும். நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் சாயப்பா நல்லதை மட்டுமே மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் சாயப்பா கேட்காமலேயே மற்றவர்களுக்கு உதவிகளையும் வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கும் சாயப்பா தன் பிள்ளையாகிய நம் எல்லோரையும் நிச்சயமாக கைவிட மாட்டார். நம் மனதிற்கு பிடித்தமான அந்த நல்ல நிகழ்வை நம் வாழ்க்கையில் கொடுப்பார். பிரகாசமான வாழ்க்கையை நமக்கு மாற்றித் தருவார் என்ற நம்பிக்கை நம் அனைவரிடம் இருந்தாலே போதும். சாயப்பாவின் பார்வையும் ஆசியும் சாயப்பாவின் பரிபூரண ஆசிகளையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழலாம். இன்னும் சில மணி நேரத்தில் சந்தோஷ செய்தி, மகிழ்ச்சியான செய்தி உன் காதுகளுக்கு வந்து விழும். நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கிறேன். நம்புவதும் நம்பிக்கையும் மானுட மேன்மையின் அடையாளங்கள் தான் குழந்தையே. ஒருவர் உனக்கு செய்யும் தவறு, அதனால் நீ எவ்வளவு வருத்தப்படுகிறாயோ அதைதான் நீ மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது அவர்களும் இப்படி வேதனைப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. இந்த உலகம் நம்மை பற்றி உன்னை பற்றி என்ன பேசுகிறது என்பதை பற்றி கவலையே படக்கூடாது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி என்ன பேசுவார்கள் என்ற எண்ணமே உன் மனதில் எழக்கூடாது. நம் மனது நம்மை பற்றி என்ன யோசிக்கிறது, நம்மை பற்றி என்ன பேசுகிறது என்பதை மட்டும் சிந்தித்தாலே போதும். சரியான வழியில் நாம் பயணத்தை மேற்கொள்ளலாம். கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையில் கொஞ்சகால வாழ்க்கையில் போட்டி, பொறாமை, துன்பம், விரக்தி, கோபம், வெறுப்பு இப்படி அனைத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையில் எவ்வளவு சாதிக்க முடியும் என்ற சிந்தனை செய். என்ன சாதிக்கலாம் என்பதை சிந்தனை செய். வாழ்வதற்கான அர்த்தம் என்ன என்பதை பற்றி நன்றாக யோசி. வாழ்வதற்கான பயனை எப்படி அடையலாம் என்பதை சிந்தனை செய். அதை விட்டுவிட்டு வீணாக தேவையில்லாத விஷயத்தில் மனதை போட்டு உலட்டிக்கொள்ளே இல்லாமல், மற்றவர்கள் சொல்வதை காதில் வாங்கி போட்டு குழப்பிக்கொண்டே இல்லாமல், உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது நிம்மதி தரும் செயல்களாக இருக்கிறதோ அந்த செயல்களை மட்டும் நீ செய்தாலே போதும். உனக்கு மன நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டாலே தானாகவே சந்தோஷம், இன்பம், ஆனந்தம், மகிழ்ச்சி, அற்புதம் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் வந்தே சேரும்.
இதற்கு நானே சாட்சி. நம்பிக்கையோடு இரு. எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. தைரியமாக இரு. அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் சகித்து கொண்டு போய்விடு. எதற்கும் கோபப்படாதே. கோபம்தான் உன் வாழ்க்கையின் மிக பெரிய எதிரியாகவே இருக்கிறது. கோபத்தை கைவிட்டுவிட்டு நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கு சாதகமாகவே அமையும். உன் போராட்டத்தில் நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை பயந்து கொண்டும் நம்பிக்கை இல்லாமலும் போராடிக்கொண்டும் வாழாமலேயே இருந்தால் என்ன பயன்? உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். சந்தோஷமாக, மன நிறைவாக, மகிழ்ச்சியோடு அந்த வாழ்க்கையை வாழ பழகு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அதை எதிர்கொள்வேன், சமாளித்து விடுவேன், நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விடுவேன் என்ற நம்பிக்கை முதலில் உன் மனதில் எழ வேண்டும். அப்பொழுதுதான் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சுலபமாக சமாளிக்கும் தைரியம் உன் மனதில் வந்துவிடும். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. எது வந்தாலும் நீ நிச்சயமாக சாதிப்பாய். வாழ்க்கையை வென்றே காட்டுவாய். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. இன்ப அதிர்ச்சி மிக விரைவில் உன் வீடு தேடி வரும். பொறுமையாக காத்திரு என் குழந்தையே. மனவேதனையோடு இருந்தால் சட்டென என் கையை பிடித்துக்கொள். என் கரங்களை பற்றிக்கொள். என் பாதத்தில் சரணடைந்து விடு. உனக்கு வேண்டியது அனைத்தையும் உன் சாயப்பா செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு எல்லாமே இனி ஜெயம்தான். உன்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே வீணாகாது குழந்தையே. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும். என் பிரியமான கண்மணியே, உன் வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற பொறுப்பும் தன்னம்பிக்கையும் உன்னில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் கனியை எளிதாக எட்டி பிடிக்கலாம். அதே சமயம் எதையும் எதிர்கொள்ளும் பக்குவமும் உனக்கு மிக மிக அவசியம். எனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு தினம் தினம் ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறதே சாயிநாதரே. நான் எப்படி நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் காத்திருக்க முடியும் என்று புலம்பாதே என் குழந்தையே. நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதுவரை போகட்டுமோ அதுவரை போகட்டும் என்று விட்டுவிடு. நான் இருக்கும் வரை ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதே. அனைத்தும் ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வந்து சேர்ந்துதானே ஆக வேண்டும். எப்பொழுதுமே வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை நினைத்து நினைத்து கவலைப்படாதே, புலம்பாதே. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும், ஓங்கின உன் கை இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தியும், அது மட்டுமல்லாமல் உன்னை கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் சந்தோஷப்படும் உலகம் இது. இது காலத்தின் கட்டாயம். அமைதியாக இரு. உன்னை பற்றி அவர்களாகவே தெரிந்து கொள்ளும் நேரம் வரும். அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி. நீயாக விமர்சனம் செய்யவே கூடாது. உன்னிடம் அன்பாய் பேசினால் போதுமே, உடனே கர்ணனைப் போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின்னர் அதை நினைத்து நினைத்து வருத்தமும் படுவாய். குழந்தா, தேவைப்படும் நேரத்தில் வரும் நண்பர்களும் சரி, உறவுகளும் சரி, உனது நிலை தடுமாறும் சமயத்தில் உன் அருகில் வரவே யோசிப்பார்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். ஏன், உன்னுடைய நிழல் கூட உன்னை விட்டு அகன்றுவிடும். கண்ணாடியைப் போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை. தைரியமாக இரு. உன் அப்பா உன்னில்தானே இருக்கிறேன். எதற்காக இந்த மனக்குழப்பமும் வேதனையும் கண்ணீரும்? உன் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரவே உன் சாயப்பா உனக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக அனைத்தையும் நினைத்து கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? எதை இழந்தாலும் கலங்காதே. எது உன்னை விட்டு சென்றாலும் மனம் தளர்ந்து விடாதே. எது வந்தாலும் தைரியமாக இரு. நான் உனக்காகவே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக போனது மறைந்தது உன்னை விட்டு விலகி சென்றதை நினைத்து நினைத்து வருந்துகிறாய்?
பொறுமையாக இரு குழந்தையே, நம்பிக்கையாக இரு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எனக்கு ஆடம்பரமான பூஜை புலஸ்காரங்கள் எல்லாம் தேவையே இல்லை. உன்னுடைய அன்பு மட்டுமே, பொக்கிஷமான உன்னுடைய அன்பு மட்டுமே போதும் என் பிள்ளையே. நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எல்லா நேரங்களிலும் உன்னை சுற்றியே இருப்பேன், உன் பாதுகாவலனைப் போல. என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருந்து கொண்டுதான் இருப்பேன். சர்வ நிச்சயமாக இருப்பேன். உன் சாயப்பா மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நான் உனக்கு நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்பா இருக்கிறார், நம் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? ஜெய் சாயிராம். இந்த வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாதது. நாம் இந்த உடலில் இருக்க போவது சில காலம்தான். அவ்வாளும் அந்த சில காலத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்துவிட்டு போகலாமே. கவலை எதற்கு? தேவையில்லாத கவலை நம் மனதில் எதற்காக வருகிறது? எதுவெல்லாம் தேவை என்று நாம் ஏங்கிக் கொண்டே இருக்கிறோமோ அது நம் கூடவே வரப்போகிறதா என்ன? நம் கூடவே அது வரப்போவதே இல்லை. எதை எடுத்து வந்தோம் நாம் அதை எடுத்து போவதற்கு? ஆசைகளை முதலில் குறைத்து கொள்ளலாம். குறைத்து கொள்ள முயற்சியாவது எடுக்கலாம். நேற்று கவலை, இன்று வேதனை, நாளை சந்தோஷம் என்று வாழ்வு நகர்ந்து கொண்டுதான் இருக்கும். கவலையே வேண்டாம். எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது. நம்மிடம் இருக்கும் கஷ்டத்தையும் போராட்டமான வாழ்வையும் நிச்சயமாக இறைவன் அறிவார். இறைவன் அறிந்து கொண்டுதான் இருப்பார். ஆனால் அந்த மாற்றம் நம் வாழ்வில் நிகழ சிறிது கால தாமதம் ஏற்படத்தானே செய்யும். அதுவரை பொறுமையாக காத்திருக்கலாம். இந்த உலகத்தில் நிலையாக இருப்பப் போவது இறைவன் ஒருவர் மட்டுமே. எனவே உறுதியாக இறைவனை தேடலாம். உறுதியாக இறைவனை சரணடையலாம். நம் கஷ்டங்களும் போராட்டங்களும் சர்வ நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு சரணடையலாம். இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகளும் போராட்டங்களும் என்று மட்டும் சொல்லாமல் இருக்கலாம்? அப்படி சொன்னால் நம் வாழ்வே கஷ்டமாகிவிடும். நம் மனதிலும் நம் வாயிலிருந்தும் வரும் எண்ணங்களும் சொற்களும் தான் நம் வாழ்வையை தீர்மானிக்கும் மிக பெரிய ஒரு ஆயுதமாகவே இருக்கும். எது நடந்தாலும், நம்மை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும், இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தால் நாம் நிச்சயமாக நன்றாக வாழலாம். நன்றாகத்தான் வாழ்வோம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கத்தான் செய்யும். அவர்களின் கஷ்டங்களையும் வேதனைகளையும் போராட்டமான வாழ்க்கையையும் பார்த்து நாம் நம்பிக்கை என்னும் ஊற்றத்தை நம் மனதில் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணமே நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ணும். அதிகமான சோதனைகளும் போராட்டமான சூழ்நிலைகளும் வரும் பொழுது, இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, அனைத்திற்கும் காரணக்கர்த்தா தாங்கள்தான் என்று அனைத்தையும் அந்த இறைவனிடம் விட்டு பார்க்கலாம். உறுதியாக கவலைகள் தீரும். முயன்றுதான் பார்க்கலாமே. மற்றவர்களுக்கு அதிகமாக செல்வம் இருக்கிறது, அதனால்தான் மற்றவர்கள் எல்லாம் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ்கிறார்கள் என்று மட்டும் சிந்திக்க வேண்டாம். பணம் இருந்தால் மட்டும் சந்தோஷம் வந்துவிடாது. இந்த உலகத்தில் அனைவருக்கும் கஷ்டங்களும் போராட்டமான சூழ்நிலைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் செல்வத்தால் மட்டும் வந்துவிடாது. இந்த உலகம் என்றும் நாடக மேடையில் அனைவருமே நம் அருகிலும் நம் கூடவே நடிக்க வந்தவர்கள்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லோருமே ஒரு நாள் செல்லத்தான் வேண்டும். எனவே உறவுகளாலும் சுற்றி இருப்பவர்களாலும் வரும் கஷ்டத்தை மறக்கலாம். முடிந்தால் மன்னிக்கவும் செய்யலாம். நாம் வேண்டும் பொழுது இறைவன் வரவில்லை என்றால், இறைவன் என் பிரார்த்தனைக்கு செவி கொடுக்கவில்லை,
என்னை காப்பாற்ற வரவில்லை என்று தவறாக நினைக்க வேண்டாம். நம்மை விட அதிகமாக கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார், உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாய் என்று மாற்றி யோசிக்கலாம். நமக்கான நேரம், நமக்கான காலம் வரும் வரை அந்த இறைவனே நமக்கான உதவியை செய்வார் என்று நம்பிக்கையோடு நம்பலாம். இப்பொழுது இந்த நொடி நாம் என்ன மனநிலையில் இருக்கிறோமோ அது நிச்சயமாக நம்மிடமே நீடிக்கவும் செய்யாது, நீடிக்கவும் முடியாது. நாளை இதே நேரம் இதே நொடி நாம் வேறு மனநிலையில்தான் இருப்போம். மாற்றங்கள் மனநிலையிலும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் கவலையை சுமந்து கொண்டே இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருக்கலாம். நமக்கான வாழ்க்கையில் நமக்கான மாற்றங்கள் வரும் என்ற நிம்மதியோடு, மன அமைதியோடு எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கலாம். தினமுமே ஏதாவது ஒரு நேரம் எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கவலைகளெல்லாம் மறந்து நாமும் ஒரு நாள் எல்லோரைப் போல நன்றாகவே இருப்போம் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகளை ஏதாவது ஒரு நேரத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அனைவருமே, இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே ஏதாவது ஒரு நேரத்தில், ஏதாவது ஒரு தருணத்தில் தங்களுக்கு பிடித்த மாதிரி, தங்களுக்கு விரும்பிய மாதிரி வாழ்க்கையை வாழ்வார்கள். அப்படி அவர்கள் வாழும் பொழுது நமக்கான வாழ்வு நமக்கு வராமலையா போய்விடும்? இந்த நம்பிக்கை எண்ணமே போதும், வாழ்வு நம் வசமாகும். மாற்றம் எல்லோருக்குமே மாறும். வாழ்வு இன்று ஏனடா இந்த வாழ்வு என்று நினைப்பவர்களுக்கும் என் வாழ்வு நன்றாக இருக்கிறதே என்று மாற்றி சிந்திக்கும் அளவிற்கு வாழ்வு மாறத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கை. எனவே எப்பொழுதும் கவலையை மறந்து நிம்மதியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம், சந்தோஷமாக வாழலாம். சாயப்பா நம்மிடம் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் மனக்கவலை? சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? சாயிராம். வாழ்வில் எந்த சூழலிலும் அஞ்சாமல் இருக்கலாம். தயக்கமும் குழப்பமும் இருக்கும் வரை எந்த மாற்றமும் நம்மில் ஏற்படவே படாது. எனவே எதற்குமே அஞ்சவே கூடாது. மனம் விட்டு வேதனை விலக்கிவிட்டு உனக்கான பாதையை நாம் கண்டுபிடித்தால் நிச்சயமாக நமக்கான பாதை தென்படும். நாம் நிற்பது பயிற்சி களம்தான் தவிர அதுதான் வாழ்க்கையாகி முடியாது. கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால், அந்த முடிவை எடுத்துவிட்டால் பின்பு எல்லாமே இங்கு பாடம்தான். எத்தனை வருடங்கள் வாழ்ந்தோம் என்பதை வயதை கொண்டே கணக்கிடாதே. நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று கணக்கிட்டு பார்த்தால், யோசித்து பார்த்தால் நாம் இன்னும் வாழவே இல்லை என்பதுதான் புரியும். எதையாவது நினைத்து கொண்டு நிம்மதியை இழந்துவிட்டு கவலையோടെ வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தோம் என்பது அப்பொழுதுதான் புரியும். நமக்கும் நம் வாழ்விற்குமான அர்த்தங்களை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிடிக்காததை செய்து நல்லவன் நல்லவன் என்று பெயர் எடுப்பதை விட, மனதிற்கு பிடித்த நல்லதை செய்து கெட்டவன் என்று பெயர் எடுத்தாலும் தவறே இல்லை. வேதனையும் போராட்டமும் நிறைந்த வாழ்வில் காயங்களும் வலிகளும் மட்டுமே நம்மிடம் இருக்கிறதே என்று வருந்த வேண்டாம். அந்த காயங்களும் வலிகளுமே நம்மை வளர்க்கும் என்ற நம்பிக்கையோடு வாழலாம். நம் வாழ்வை நம் கட்டுப்பாட்டுக்குள் நாம் கொண்டு வர வேண்டும். யாரையும் பகைக்காமல் வாழலாம், பழிக்காமல் வாழலாம். நல்லவர்கள் சாபம் விட்டால் அது நிச்சயமாக பலிக்கும் என்று தீர்க்கமாக நம்பலாம். ஆனால் சாபம் விடுவிப்பவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதையும் தீர்க்கமாக நம்பலாம். நகர்வது வாழும், நிற்பது வீழும். இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் விதியும் கூட. என்ன ஆனாலும் நகர்ந்து கொண்டே இருக்கலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் மிக பிரம்மாண்ட வளர்ச்சியை நிச்சயமாக அடைந்தே தீரலாம். எந்த நிலையானாலும் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். அந்த வாழ்வு வாழ்வதற்கே அன்றி வீழ்வதற்கு அல்ல. கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல்
சாயப்பா நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு செயல்படலாம். நமக்கான ஆச்சரியத்தை உண்டு பண்ணுவார், நமக்கான அற்புதத்தை நம் வாழ்க்கையில் நிகழ்த்துவார் என்ற நம்பிக்கையோடு செயல்படலாம். வெற்றி நிச்சயம்.